ஹலோ, நான் தான் உங்கள் க்ளோரி. இன்றைக்கி நம்ம வந்து டிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சொன்னேன் ஏதாவது மிஸ்டேக்னா சொல்லுங்கன்னு. இந்த வழியாக பேசுகிறேன், ஏதாவது மிஸ்டேக்னா சொல்லுங்கள் ப்ளீஸ். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா, இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்கு எல்லோரும் வந்து இங்கே நிற்கிறீங்க? அப்போது அங்கே யூங்கி தான் இருந்து, சார் நாங்கள் எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கோம், இதுவரை ஒரு வருஷம் கூட எங்களுக்கு ஃபேர்வெல் அப்படின்ற ஒன்று நடத்தலை. நாங்கள் இப்போ 12th போக போகிறோம்ல, 12th முடிக்க போகிறோம்ல, எங்களுக்கு ஃபேர்வெல் வேணும் அப்படின்னு யூங்கி வந்து சொல்கிறாங்க. அப்போது அங்கே டீச்சரில் ஒருத்தர் தான் வந்து, யூங்கி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்க முடியாது. நீ வந்து இங்கே வெறும் ஸ்டூடெண்ட் தான், பிரின்சிபல் சார் தான் எல்லாம் முடிவு பண்ணணும். சார் அதுதான் சார் நானும் சொல்கிறேன், எல்லா வருஷம் நிறைய 12th பேட்ச் போகிறாங்க, ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு கூட ஃபேர்வெல் வைக்கல. நாங்கள் இப்போ என்ன கேட்டோம்? ஸ்கூலில் இழுத்து மூடு நான் சொல்கிறோம், ஃபேர்வெல் வைங்கன்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் இப்போ எதுவுமே தப்பாக பேசல சார். யூங்கி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்களே பிரின்சிபல் சார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு அந்த சார் சொல்கிறாரு. யூங்கியே கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். இப்போ அங்கேருந்து அந்த சார் தான், சார் பசங்க ரொம்ப கேட்குறாங்க சார், நம்ம ஃபேர்வெல் தானே வைப்போம் சார். சரி ஓகே ஃபேர்வெல் வைக்கலாம். இந்த ஐடியா கொடுத்தது யார் ஃபஸ்ட்டு? அப்போ வந்து அந்த டீச்சர் தான், சார் ஜேகே தான் கொடுத்தேன். என்ன ஜேகேவா? எங்க அவன் அப்படின்னு பிரின்சிபல் சார் தான் கேட்குறாரு. அப்போ அங்கேருந்து ஒரு பர்சன் தான் அப்படி மாஸாக என்ட்ரி போட்டு வராங்க. அங்கே வர்றது ஜேகே தான். நேராக ஜேகே வந்து யூங்கி பக்கத்தில் தான் நிற்கிறாரு. சார் புரிஞ்சுதா இல்லையா? நாங்கள் மற்ற பேட்ச் மாதிரியெல்லாம் கிடையாது, எங்களுக்கு ஃபேர்வெல் வைக்கணும். அது ஏன் கேட்குறேன்னு உங்களுக்கும் தெரியும். அப்போது அந்த பிரின்சிபல் சார் தான், சரி ஜேகே ஓகே, இனிமேல் எல்லா வருஷத்துலும் இந்த மாதிரி உன்னோட பேட்சுக்கு அப்புறம் எல்லா பேட்சுக்கும் நான் ஃபேர்வெல் வைக்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு ஜேகே தான் சொல்கிறாரு. பிரின்சிபல் சார் விட்டு, அதாவது பிரின்சிபல் சார் ரூம்லேருந்து எல்லோரும் வெளியே வந்து வந்துடுறாங்க. அப்போ யூங்கி தான் ஜேகே கிட்ட, டே மச்சான் இது நல்ல சான்ஸு உங்கள் ஆளுக்கு, நீ என்ன பண்ணுற, கரெக்டாக ஃபேர்வெல் டைமில் ப்ரப்போஸ் பண்ணிடு, ஓகேயா? இல்லை ஃபேர்வெல் நடக்க ஹெல்ப்லாம் பண்ண கன்ஃபார்ம் ஜூனியர்ஸ் வருவாங்க, அப்போயாச்சும் நீ பண்ணிவிடு, ஓகேவா? மச்சான் புரியுதுடா, நான் அவன் என்ன நினச்சிப்பான் என்னடா தெரியும், அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டான்டா, நீ போய் பண்ணு, நான் தான் இருக்கலாம், நாங்களாம் இருக்கோம்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி மச்சான், சரிவா நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜேகே வந்து அப்படியே இங்கே கூட்டிகிட்டு அப்படியே எல்லோரும் கிளாஸுக்கு தான் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு 10th கிளாஸ் ரூம் காட்டுறோம். அங்கே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் ஒரு பையன் அழகாக ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு, பிளாக் கலர் பேண்ட் போட்டு, பிளாக் கலர் டை போட்டு உட்காந்துருவாங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஜிமினா, டீ ஜிமினா, நாடா டீ கத்தாதடா, சார் இருக்காங்க சொல்லிடா. அதுதான்டா ஃபேர்வெல் வைக்கிறதுக்கு சீனியர்ஸ்லாம் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கே அப்போ ஃபேர்வெல்லாம் வச்சா செம்மையாக இருக்கும்ல, இதுவரையும் நம்ம ஸ்கூலில் ஃபேர்வெல்லே வைக்கலாம்ல. டேய் அதெல்லாம் நல்லா இருக்கும்டா, இப்போ ஏன்டா டென்ஷன் ஆகிற? இல்லைடா டென்ஷன்லாம் இல்லை, அதில் சீனியருங்களும் போயிருக்கிறாங்களா, இப்போ சீனியர் இந்த வருஷம் மட்டும்தானே இருப்பார். ஐயோ கடவுளே சாவடிக்கிறனே. டேய் ஒன்றும் ஆகாதுடா, எல்லாம் இன்னும் ஃபஸ்ட்டு கிளாஸை கவனி. அப்போ நீ கிளாஸை கவனிக்கிற ஜிமினா? இல்லைடா சும்மா பார்க்கணும், அந்த மேம் வேறு அழகாக இருக்காங்கல்ல. ஐயோ ஜிமினா. இப்போ கிளாஸ் டோராண்டதா ஒரு பர்சன் வந்து, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்கப்பா வா மேம், அந்த சீனியர்ஸ்க்கு ஃபேர்வெல் நடக்க பிரின்சிபல் சார் ஒத்துக்கிட்டாரு. தெரியும் சொல்லுப்பா. அதுதான், அதுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு டெக்கோ பண்ணுறதுக்குலாம் ஆள் வேணும், அதனால் சில பேரை கூட்டிகிட்டு போகிறோம் மேம். யார் வேணும் உங்களுக்கு? யார் வேணுமோ கூட்டிகிட்டு போங்க. நேம்லெஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பேர் வாசிக்கிறவங்களாம் வந்தால் போதும் மேம். அப்படியாப்பா, சரி நீ வாசி, அவங்களாம் வந்துடுவாங்க. அப்போது அந்த வந்த பையன்தான் வந்து அந்த பேப்பர் ஒன்று கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த பேப்பர்லேருந்து ஒவ்வொரு பேராக வாசிக்கிறாங்க. அதில் ஜிமின், தயாம், அவங்க 2 பேரும் இருக்குது. நீ மச்சான் ஜிமினா, நம்ம எப்படா பேர் கொடுத்தோம், நம்ம பேர் எப்படா போச்சு? ஐயா எனக்கு எப்படா தெரியும்,
வா வந்து கேட்போம், நம்ம போய் கேட்கலாம் வா அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் வந்து கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ வந்து எல்லா ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஆடிட்டோரியமில் தான் நிற்கிறாங்க. அப்போ வந்து ஜேகே தான் வந்து அந்த ஸ்டேஜ் மேலே நின்று ஜூனியர்ஸ் அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எஞ்சி இந்த ஃபேர்வெல் வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக டெக்கர் பண்ணோம். யாருக்காவது எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் இங்கே தான் சரௌண்டிங்கில் தான் இருப்பேன், ரொட்டேஷன்லேயே இருப்பேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க, ஓகே? அதுக்கப்புறம் யாரு கூட சண்டையோ ஏதாவது போட்டிங்கன்னா மரியாதையே வெளியே போயிடுங்க, ஓகேவா? இப்போ ஜேகே பேசி முடிச்சுட்டு மைக்கை தூக்கி இயங்கிக்கிட்ட கொடுக்குறாரு. டேய் மச்சான், நானாடா பேசுறது, எதையாச்சும் பேசுடா. என்னையும் தெரியும், நான் வந்து உங்கள் சீனியர். உங்களுக்கு எதாவது டவுட் அதுக்கப்புறம் ஏதாவதுனா என்கிட்ட கேளுங்க. நானும் வந்து ஜேகே ஃப்ரெண்டு தான். இங்கே வந்து ஒரு செக்ரட்டரியாக இருக்கேன். அவர் வந்து நம்ம எம்சி. உங்களுக்கே தெரியும், ஜேகே நம்ம எம்சி, நான் அவரோட செக்ரட்டரி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கீழே தான் தயாங்கும் ஜிம்மினும் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மேலேருந்து தான் வந்து ஜேகே, இங்கே பேசிட்டு தானே இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சீனியர்? அது ஒன்றும் இல்லை சீரியஸ், சாரி சீனியர் அப்படின்னு தயாங்க சொல்கிறாரு. இந்த நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன், என்ன லூஸா? ஜேகே கொஞ்சம் கம்முனருடா. வந்தோன்னா ஜூனியர்ஸில் பயன்படுத்திக்கிட்டு, சாரி சீனியர், இனிமேல் இப்படி பண்ணிங்கன்னா அவள் தான் போய் எல்லாம் டெக்கார் பண்ணுங்கள். சாரி சீனியர், நாங்கள் போகணும் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இவங்கி தான் வந்து ஜேகே கிட்ட, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அப்படியே உரன்னு வச்சிட்ருக்கேன் மூஞ்ச, உன் மூஞ்சி மட்டும் எப்படி இருக்கு, அப்படியே அழகாக இருக்கான்னு. நானும் கோல்டாக தான்டா இருக்கேன், பட் ஆனால் உன் அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். டேய் நானாச்சு பரவாயில்ல, நீ அதுக்கு மேலே இருக்கடா. இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போது தான் வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு பையன் தான் வராங்க. நேராக வந்து இவங்க கிட்ட தான் ஹாய் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜேகே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த பையன் எதுவுமே பேசலை, லைக் அப்படியே நிற்கிறாங்க. பட் இவங்க வந்து சொல்லுப்பா சொல்லு, நான் என்ன ஒர்க் பண்ணட்டும், நீ இந்த வேலையை பார்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாங்க. ஜேகே வந்து அந்த பையன் போயிட்டு, மச்சான் எப்படா நான் இவளுக்கு இப்போ எப்படா ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறேன் இவனுக்கு, பண்ணலாம் ஆட்டண்டா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜேகே தான் வந்து கொஞ்சம் கொள்ளாடு, சரி எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொட்டேஷன்லேயே சுற்றிட்டே இருக்காரு. அப்போ வந்து கீழே ஜிமினும் தயாங்க தான் உட்காந்துட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து கட் பண்ணி போர்ட் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒட்டிகிட்ருக்காங்க. அப்போ தயாங்க தான் வந்து, அந்த சீனியரே அப்படி கத்துறாரு அப்படின்ற மாதிரி தயாங்க கேட்குறாரு. நீ அந்த சீனியர் கத்ததை பார்க்குறேன், நான் பக்கத்தில் இருக்க பூனியை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லுவாங்க. அப்படி தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஜேகே தான் கேட்டோம், எவ்வளோ நேரம் தான் பண்ணுவீங்க, இப்போ உங்களை பேசிகிட்டு இருக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க, மூடிட்டு எல்லோரும் பண்ணுங்க. ஜேகே போயிடுறாரு. அப்போ ஜிமின் தான் ஏன்டா சும்மா சிடுமுச்சும் பார்த்தாவே தெரியாது, பாவண்டா சீனியர்டா, அது நான் தேங்க மாறி பேசுகிறேன், அப்போலாம் ஒன்றும் இல்லைடா, சரி பண்ணுவேன்னு ஏதோ பார்த்து பண்ணி எது பண்ணுறதுனாலும். அப்போது தயாங்கிட்ட தான் ஒரு பையன் வந்து, ஹலோ தயம், ரே உட்காரு, சீனியர் உங்களே இந்த வேலை தான் பார்க்க சொன்னாரா? ஆமாம் தயம், வா பண்ணலாம். அப்புறம் ஜிமின் 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. அப்போது ஜேகேவும் இங்கேருந்து வராங்க. அப்போ இவங்கிட்ட வந்து எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ எல்லாருமே அங்கேருந்து ஜூனியர்ஸ் எல்லாருமே பண்ணிட்டோம் சீனியா. அப்போ எல்லோரும் போய் அந்த ஸ்டேஜில் வந்து அந்த டெக்கரேஷன்லாம் ஒட்டுங்க அப்படின்னு சொன்னாலும், எல்லாருமே ஸ்டேஜ் வந்து கிரவுண்டில் தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னா, ஸ்டேஜ் வந்து சென்டர் கிரவுண்டில் இருக்குது, பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி, ஏன்னா டிஜே அதுக்கெலாம் இருக்குது, பின்னாடி வந்து காலியாக இருக்கும். பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி எது பண்ணாலும் முன்னாடி தெரியாத மாதிரி, ஓகேவா? அப்படி இருக்கும். அப்படி தான் வந்து அந்த கிரவுண்டில் வந்து ஸ்டேஜை செட்டப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எல்லா ஜூனியர்ஸும் வந்து அங்கே தான் போய் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூகி சொல்லியிருப்பாரு. எல்லா ஜூனியர்ஸும் அங்கே போகிறாங்க. அவங்க ஜிமின் 3 பேரும் அங்கே தான் போகிறாங்க. அங்கே போய்ட்டு 3 பேரும் வந்து அந்த டெக்கோர் பண்ணுறது. வந்து ரேக்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க.
இப்போது ஜேகே தான் வந்து ரே கிட்ட வராரு. ரே சொல்லுங்கள் சீனியர். சொல்லுங்கள் சீனியர். அதுதான் ஸ்டேஜ் பின்னாடி ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்கில் கொஞ்சம் டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா? ஓகே சீனியர். ஜேகே வந்து அதுக்கப்புறம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரே தான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போகும்போது ரேக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஹலோ. சொல்லுப்பா. இல்லை, காலேஜில் ரெக்கார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியாப்பா. கேட்டுக்கு வெளியே நிற்கிறீங்களா? நான் வரேன். ஒரே செகண்ட்ப்பா, நானே வந்துடுறேன். வெயிட் பண்ணு. தயம். சொல்லு ரே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு ரே. சீனியர் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு பேக் இருக்குன்றாரு. அந்த பேக் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா? நான் எங்கள் அப்பா வெளியே வெயிட் பண்ணுறேன், நான் போய் பார்க்கணும். நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தயங்க சொல்லிட்டு தயங்க தான் இப்போ அந்த ஸ்டேஜ் பின்னாடி போகிறாங்க. ஸ்டேஜ் பின்னாடி வந்து போயிட்டு அந்த பேக் எங்கே இருக்குதுன்னு சொன்னார். இது எங்கே இருக்குன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி அந்த பேக் சைடில் ஒரு சின்ன ரூமில் எப்படின்னா ஒரு ரூம் மாதிரி தடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமில் தான் போய் தேடிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த ரூம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு பிளாக் டார்க் கலரில் இருட்டாக இருக்கும். உள்ள யார் இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஓகேவா? இப்போது தேவை கையை தான் யாரை பிடிச்சிருக்கிறான். இரு, நீ எதுவும் பேச, நானே சொல்லிக்கிறேன். நீ எதுவும் பேசாத. எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஐ லவ் யூ. ஜேகே வந்து அந்த பையனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு வாங்க. ட்ரெஸ் அப்படியே பேக் ஆகிட்டு அப்புறம் ஜேகே நம்ம நாளைக்கு எந்த டைமுக்கு எங்கே மீட் பண்ணலாம்? ஐ லவ் யூ அப்படின்ட்டு திரும்பி கிஸ் பண்ணி எடுத்துட்டு ஜேகே வந்து போயிடுவாங்க. அங்கே தயம் டே என்னடா பண்ணிங்க என்ன வச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே நிற்கிறேன். இவர் இப்போ எதுக்கு என்ன கிஸ் ஏன்னா கடவுளே குழம்புது தயம் அப்படின்ற மாதிரி தயங்க அப்படியே வந்து எப்படின்னா பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே வெளியே வராது. என்னடா தயங்க என்னடா என்னத்துக்கு இப்படிக்கிற? அது ஜிமன் அது வந்து அது என்னை யாரோ கிஸ் பண்ணிட்டாங்கண்ணா. ஏன்னா யாரோ கிஸ் பண்ணிட்டாங்களா? டேய் என்னடா வளர்ற? யாரோ ஒன்று மொத்தம் கொடுத்தது? அதுதான் ஜிமன் தெரியல. நான் பின்னாடி பேக் எடுக்க போனால் அப்போ யாரோ வந்து மொத்தம் கொடுத்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நாளைக்கு இந்த இடத்துக்கு வான்ட்டு போயிட்டாங்கடா. உனக்கா? ஆமாடா. டே என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. சரி அப்போ நம்ம நாளைக்கு போய் பார்ப்போம். டே அப்போ என் முத்தம் அதுக்கு அவங்ககிட்ட போய் வாங்க முடியும், வாடா. தயம் கொஞ்சம் முன்னெல்லாம் போயிடுறாங்க. அப்போ வந்து எல்லோரும் ஸ்டேஜ் மேலே வந்து இப்போ யார் நிற்கிறாங்கன்னா இவங்க ஜேகேவும் நிற்கிறாங்க. கீழே வந்து ஜூனியர்ஸ்லாம் நிற்கிறாங்க. யார் யார் எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேம் மட்டும் கொடுங்க. அது நாங்கள் வந்து இவங்க நோட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வந்து ஜேகே தான் வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நீ எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா, இதில் இதுக்கு முன்னாடி எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக கேட்கும்போது ஜிமின் வராங்க. ஹலோ சீனியர். யூ மீன் யூ ஜிமின்? ஆமாம் சீனியர். நீ எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற? சீனியர் டான்ஸு. சூப்பர் ஜிமின். ஓகே ஜிமின் 10th தானம்மா? ஆமாம் சீனியர் 10th. டான்ஸில் பாடு பேர் பார்க் ஜிமின். பார்க் ஜிமின் யாருடா அது? ஹாய், நான் தான் ஜிமின். ஓத்து குஞ்சா நீங்களா? டான்ஸ் ஓகே. அது இந்த மாதிரி இவங்க நேம் எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி தயங்க ஏற்கனவே பேய் பிடிச்ச மாதிரி வந்துட்டுருக்காரு. இப்போ இவர் வருவாரா? ஜேகே தான் வந்து ஹலோ சொல்லுங்க சீனியர், நீ எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற? நான் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்? நீ தான் இப்போ சொன்னோம் நீ எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு. சீனியர் நான் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். நான் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்?
இதுக்கு முன்னாடி பாடியிருக்கியா? இப்போ பாடியிருக்கேன் என்னோடய ப்ரீவியஸ் ஸ்கூலில். ஓகே, அப்போ நீ சிங்கிங்கில் பேர் கொடு. சீனியர், என்னோடய டவுட்டு சொல்லு. எந்த மாதிரி பாட்டு பாடு? ஐயோ கடவுளே, நீ எது மாதிரி பாட்டுனா பாடு, எக்ஸப்ட் ஐட்டம் சாங். அதை தவிர மிச்சம் எந்த லவ் சாங்னாலும் பாடு. ஓகே சீனியர், ஓகே. தேங்க்ஸ். போ. இப்போ ஜேகேவும் யூகேயும் எல்லாரோட யார் யார் என்னென்ன எடுக்க போகிறாங்க அப்படின்லாம் எழுதிட்டு பிரின்சிபல் சார்கிட்ட கொடுக்குறேன். சார், இவங்களாம் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ப்ராக்டிஸ்க்கு 2 days தேவை, 3rd day வந்து ப்ரோக்ராம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே போல் போட்டு இப்போ நெக்ஸ்ட் டே வந்து காட்டுறோம். செம்ம பதட்டமாக இருக்கார். டே யாருடா அது கிஸ் பண்ணவோ யாரும் தெரியல. அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு புரியல. கடவுளே, பயமாக இருக்குது ஜிம்னா. எதுக்கு தான் பயந்து சார, வாடா நகரலாடா, வாட போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஜிம்மன். அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்புறம் ஈவினிங் காட்டுறோம். இப்போ அங்கே ஈவினிங் தயங்க ஒரு கெஃபே முன்னாடி நின்றுருக்காரு. ரொம்ப நேரமாக நிற்கிறாரு, ஒரு 1/2 hour நிற்கிறாரு. ஜிம்னா யாருமே வரலடா, நம்ம போயிடலாம்டா. என்னடா நீ பண்ணுற? உனக்கு தான் ரொம்ப கொடுத்தாங்க, வேறு யாருக்காவது கொடுத்தாங்க. ஜிம்னா எனக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. லிட்ரலி அவங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அங்கே யாருமே வந்த பாடு கிடையாது. இப்போது ஜிம்மெல்லாம் வந்து நிற்க முடியலடா, வா போகலாம் வீட்டுக்கு, என் அம்மா தான் சோறாச்சும் ஆகி வச்சுருக்கோம், சாப்பிட்லாம்டா அப்படின்ற மாதிரி ஜிம் சொல்லுவாங்க. தயங்கும் இனிமேல் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெறும் மொத்தத்துக்காக சரி யார் வருவா, போகலாம்டா வா அப்படின்ற மாதிரி தயாங் ஜிமன் அப்படியே போகிறாங்க. தயாங் ஜிமன் அப்படியே அந்த ரோடை க்ராஸ் பண்ணால் இங்கேருந்து ஒரு பர்சன் ஓடி வராங்க. ஐயோ இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, ஐயோ அந்த பிரின்சிபல் சார் முன்னாடி நின்று ஏன் தான் கடல் போட்டு ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகே நிற்கிறாங்க அந்த கெஃபே வந்து. அப்போ அங்கே ஒரு பர்சன் வராங்க. யாருன்னா ரே தான் வந்துட்டுருக்காங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு. ரே 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 சொல்லுங்கள் சீனியர். என்ன உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். என்கிட்ட சொன்னீங்களா? இல்லை எனக்கு புரியல சீனியர். அது நீ ஃபஸ்ட்டு இறங்க அப்படின்னா அந்த கெஃபே வாண்ட தான் நிற்கிறாங்க 2 பேரும். நான் அப்போ சொன்னது உனக்கு புரியல, நான் திருப்பி வேணா சொல்லட்டா? என்ன சொன்னீங்க? எது புரியல? எனக்கு புரியல சீனியர். ரே, அதுதான் நான் உன்னை கிஸ் பண்ணேன், ப்ரப்போஸ் பண்ணேன். என்ன எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா? என்ன சீனியர் விளையாடுறீங்க? அப்போது அங்கே அந்த ரூமில், எந்த ரூமில்? ஸ்டேஜ் பேக் சைடு. அங்கே நான் போல என் ஃப்ரெண்டை அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்டு பேர் அது எதுக்கு சீனியர்? சரி நான் போகிறேன், எங்கள் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவேன். ஏன்னா பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அப்படியா? சரி ரே. ஓகே சீனியர், பாய். பாய். அப்போது நான் யாரு கிஸ் பண்ணேன்? ஐயோ ஜேகே, யாருக்கிட்டேயோ எதையோ பண்ணி வச்சுருக்க ஜேகே நீ. ஜேகே தான் அப்படியே அந்த குழப்பத்தோட வீட்டுக்கு போனால் இவங்க தான் வந்து அவங்களோட இது டைனிங் டேபிளில் வந்து அப்படியே டைனிங் டேபிள் மேலே உட்காந்துட்டு மச்சான் என்ன மச்சான் இவ்வளோ லைட்டாக வர பார்த்துட்டே உங்கள் ஆளை அப்படின்ற மாதிரி சொல்ல, உள்ளேருந்து டே குக்கு என்னதுடா ஆளுக்கேன்னு பேசுங்கிறா, டே மரபங்க என்கிட்டே காட்டில் பற்றியா அப்படின்ற மாதிரி உள்ளேருந்து ஒரு சவுண்டு. ஐயோ மீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீ, இவன் தான் சொல்கிறான்னா, டேய் அங்கே நடந்ததே வேறடா அப்படின்ற மாதிரி இவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன அவனை கிஸ் பண்ண நீ? ஐயோ கடவுள், உன்னை வச்சு ஒரு ஊருக்கு கூட போட முடியாது ஜேகே. என்னடா ஏன்டா கத்துருக்காங்க? உன் மருமகனே மாற்றிட்டான் ஜேகே. என்னடா? ஒன்றும் இல்லை, எனக்கு பசி, இது சாப்பாடு எடுத்துருவான். ஜேகே வாடா நீயும் சாப்பிடு. எனக்கு பசிக்கலம்மா, நீங்கள் போ, எனக்கு பசிக்கல, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு ஜேகே வந்து மேலே போய் தூங்கிடுவார். அப்படியே நைட்டு காட்டுறோம். ஜேகே பெட்ரூம் அப்படியே ஃபோக்கஸ் வைக்கலாம். அங்கே வந்து ஜேகே தான் படுத்துட்டு, ஐயோ ஜேகே மாற்றி மொத்தம் கொடுத்துட்டேடா, யார் இது? பட் இப்போ அப்படியே ஜேகேக்கு வந்து அந்த கிஸ் தான் அப்படின்னு ஞாபகம் வருது.
ஜேகேக்கு தான் அப்படியே ஒரு வந்துட்டு ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அதுக்கப்புறம் அவர் நினச்சி பார்க்குறாரு. பட் மேலே ஏதோ ஒரு ஸ்மெல் வந்ததில்ல, அது செம்மையாக இருந்தது. ஜேகே மைண்டு மாறுது, யார் அதை அந்த பையன் கண்டுபிடி அப்படின்ட்டு ஜேகே அப்படியே புலம்பிட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. இப்போ அடுத்த நாள் காட்டுறோம். அங்கே வந்து டே தான் வந்து அந்த ஸ்கூல் வெளியே கேட்டாண்ட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ இந்த ஜிம்மன் வேறு இவ்வளோ லேட் ஆகுது, நான் ஏற்கனவே டென்ஷனில் சுற்றிட்டுருக்கேன், இவன் வேறு அப்படின்னு டைம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது வந்து ஜேகேயும் யூங்கியும் தான் வந்துட்டுருக்காங்க. 2 பேருமே அப்படியே வந்து தயங்கிட்ட வராங்க. அப்போ யூங்கி தான் வந்து, நான் தயம் உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கு ஜிமின் வரலையா? ஆமாம் சீனியர், அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஜேகேவும் இவங்கேயும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டேங் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இவன் வர மாதிரி காணும், நான் கிளாஸ் ரூமுக்காச்சும் போகிறேன் அப்படின்ற மாதிரி டேங் வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாரு. டேங் தான் அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஜேகே தான் வந்து கிளாஸ் ரூமில் என்டர் ஆகி ரேவை வந்து தேடுறாரு. ரே வந்து எப்பயோ வந்துட்டுருக்கா. இப்போ ஜேகே தான் நேராக போய் ரே கிட்ட வந்து நிற்கிறாரு. யூங்கி வந்து வெளியே அந்த டோராண்ட நிற்கிறாரு. ஜிமின் தான் அவ்வளோ அவசரமாக வந்து ஓடி வராரு. அப்படியே வந்து யூங்கி வந்து கையை வச்சு மடக்கிறாரு. இதை தான் கிளாஸ்க்கு வர டைமா? அது சாரி சீனியர், மேன் வர லேட் ஆகிடுச்சு, அதனால தான் லேட்டாக வந்துட்டேன். சாரி சீனியர். ஆமாம் இப்போ ஏன் சோகமாக இருக்காரு? ஒன்றும் இல்லை சீனியர், அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து உள்ளே போய்ட்றாரு கிளாஸ் ரூமில். இப்போ ரேவையும் ஜேகே வந்து அப்படியே ஃபோக்கஸ் வைக்கிறோம். அப்போ ஜேகே தான் வந்து, ரே எனக்கு ஒரு ஹெல்ப். சொல்லு ஜேகே. அது உன்னோட ஃப்ரெண்டு பேர் யார் அந்த பின்னாடி அமிச்சு? அது ஜேகே நான் இப்போ சொல்லலையே, பிகாஸ் எல்லாருமே இருக்காங்க, அது கிளாஸ் வேறு போயிட்டுருக்கு. நான் ஈவினிங் அந்த கெஃபேலே சொல்கிறேன், நீங்கள் அந்த கெஃபேக்கு சீக்கிரமாக வந்துடுங்க, நான் வந்து அப்போ சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஓகே ரே, ஓகே டேக் கேர். அப்படியே ஜேகே வந்து வெளியே போகிறாரு. அவங்க ஜிமின் வந்து அப்போ தான் என்ட்ரு ஆகிறாரு. ரொம்ப சேடாக வரதுக்குள்ள தயங்க வந்து அப்போ தான் வந்து ஓடி வருவார். என்னடா ஜிமின் சேடாக வராரு அப்படின்ட்டு. டேங் வந்த ஃபோர்ஸில் ஜேகே வந்து அப்படியே ஒரு மாதிரி தட்டிட்டு ஷோல்டரில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி போவார். அப்போ வந்து ஜேகே தான் வந்து, இந்த ஸ்மெல்லு எனக்கு இந்த ஸ்மெல் ஏதோ ஜேகே யார் அப்படின்ற மாதிரி ஜேகே திரும்பி பார்க்க, பட் வந்து டேவும் ஜிமினும் தான் வந்து இருக்காங்க. டேய் ஜிமினா என்னடாச்சு, ஏன்டா சோகமாக வந்திருக்கேன்? அது ஒன்றும் இல்லைடா, வா போகலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னா சொல்ல டேவும் ஜிமினும் வந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து அந்த ஸ்மெல்லு, இது டே தானே, இது என்னது இவன் மேலே இருந்தது இல்லை எனக்கு புரியல. ஜேகே அப்படின்ற மாதிரி இவங்கக்கிட்ட வந்து, டேய் நேராக இவன் ஈவினிங் சொல்கிறேன்றா. சரிடா சொல்கிறேன்னு சொன்னான், சொல்ல மாட்டேன்னு சொன்னான். என்னால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுடா. இதெல்லாம் வெயிட் பண்ணணும், என்னென்னு நினச்ச நீ அப்படின்ற மாதிரி இவங்கேயும் அப்படியே அட்வைஸ் கொடுத்துட்டு ஜேகே ஷோல்டரில் கைப்பற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பேருமே அப்படியே வந்து போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து ரெஸ்ட் ரூமை க்ராஸ் பண்ணி தான் போவோம். அப்போ வந்து உள்ளே யாரோ அழகிற சவுண்ட் வந்து யூங்கிக்கு கேட்குது. யாருது அப்படின்ற மாதிரி யூங்கி வந்து அப்படியே நிற்கிறாரு. பட் ஜேகே வந்து ஏதோ ஒரு மனப்பில் ஏதோ ஒரு யோசனை அவரை பாட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்காரு. அப்படியே வந்து இவங்க அங்கே நின்று என்ன தான் பேசுகிறாங்க உள்ள அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தேங்க வந்து, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்கு? திரும்பி அந்த பையன் வந்து என்ன பண்ணாண்டா, ஒரு மாதிரி தொட்டாண்டா என்ன, என்னால் பஸ்ஸில் உட்கார முடியல, அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், நான் இனிமேல் வரல, ஸ்கூலுக்கே வரல, இது வீட்டில் தெரிஞ்சா என்னை விடக்கூட மாட்டாங்கடா. இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம்டா, நான் வரட்டா ஈவினிங்கு? இல்லை நான் போய்க்கிறேன், அப்பா வரேன்னாரு, பஸ் ஸ்டாண்டில் அப்பா வந்துட்டா அதுக்கப்புறம் சேஃபாக போயிடுவேன், நான் போய்க்கிறேன். சரி ஜிமின் அப்படின்ற மாதிரி டே வந்து அப்படியே ஜிமின் ஹக் பண்ணி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இதை வந்து ஜேகே உள்ளேருந்து கேட்குறாங்க, என்ன ஜிமினா இவனா யார் இப்படி பண்ணுது? சரி அப்படின்ற மாதிரி
இவங்க வந்து அப்படியே வந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜேகே உட்காந்துட்ருக்காரு. இவங்க எங்கடா இவ்வளோ லேட் ஆச்சு, நான் எப்போயோ வந்துட்டேன் தெரியுமா. சரிடா என் கூட கெஃபேக்கு மட்டும் வாண்ணா ஈவினிங்கு. அந்த பொண்ணை பற்றி கேட்டு, ஜேகே எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ போயிடுறியா? என்ன வேலைடா? டே ப்ளீஸ்டா, அம்மா கூப்பிட்டாங்க வீட்டில். அப்படியாடா, சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். என்ன ஜேகேயும் சொல்லி விட்டுறாரு. அப்படியே வந்து ஈவினிங் ஆகுது. இப்போ அப்படியே ஜேகே தான் அந்த கெஃபேல நிற்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து இந்த சைட் பார்த்தோன்னா ஜிமின் வந்து பஸ்ஸில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமின் பின்னாடி ஒரு பையன் கேப், மாஸ்க், பிளாக் கலர் சூட் போட்டுட்டு நிற்கிறாங்க. இன்க்ளூடிங் கண்ணாடியும் போட்டிருக்காங்க அவங்க. இப்போது ஜேகே வந்து பார்த்தா ஜேகே வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ரே தான் வராங்க. ரே சொல்லு. ரூமில் போன பையன் பேர் நான் அனுப்பிச்சிவிட்டேன் என் ஃப்ரெண்டு, அவனை கேட்குறியா? அந்த பையன் பேர் கிம் தயம். ஆமாம் சீனியர், கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அப்போது அது கிம் தயம் தானா? ஆமாம் சீனியர். ஓகே ஓகே ரே. அப்படியே வந்து ஜிமின் சைட் பார்க்குறோம். ஜிமின் வந்து அப்படியே வந்து அவர் பேக்கை வந்து அப்படியே அவர் ஷோல்டரை வந்து பிடிச்சி அப்படியே நசைக்கிட்டு இருக்காரு. பின்ன இன்றைக்கி என்ன நடக்க போதும் கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்கு. பின்னாடி இருக்கவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி டெரராகவும் இல்லாமல் இதை வந்து ஜிமினே தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே வந்து ஜிமின் தான் வண்டி ஏறி ஒரு சீட்டில் உட்காராரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு பையன் வந்து அப்படியே ஹலோ பேபி அப்படின்ற மாதிரி ஜிமின் ஷோல்டரில் வந்து அப்படியே கை போடுறாங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை பேபின்னு கூப்பிட்டாதுன்னு. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, சும்மா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நான் டச் பண்ணாத ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஷோல்டர்லேருந்து கேட்கும். அதே எப்படி நான் தான் உன்னை டச் பண்ண முடியும், வேறு யார் டச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இது பாரு, இது மாதிரிலாம் பேசாத, எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே வச்சுக்கிறோம். ஐயோ உன்னை இப்போ நான் என்ன பண்ண சொன்னேன்? லவ் தானே பண்ண சொன்னேன், வேறு எதாவது பண்ண சொன்னேன்? சும்மா அப்படியே பார்த்துட்டு இப்படி இருக்க தெரியுமா நீ அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையன் சொன்னான்னா பின்னாடி இருக்க எனக்கு அப்படியே வெறியாகுது. பட் வந்து அவருக்கு எதுவுமே காட்டிக்கல. அப்படியே வந்து ஜிமின் பேக் சீட்டில் தான் அந்த பையன் உட்காந்துட்ருக்காரு மாஸ்கெல்லாம் போட்டு. பட் முன்னாடி வந்து ஜிமின் அந்த பையன் ரொம்ப அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஜிமின் ஸ்டாப்பிங் வருது. ஜிமின் வந்து அப்படியே இறங்கி போயிடுறாரு. சரி பேபி பாய், உன்னை அப்புறம் நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன். கடவுளை இப்போ நான் நாளைக்கு கூட காலேஜ் வரணும் அப்படின்னு புலம்பிட்டே வந்து ஜிமின் இறங்குறாரு. ஜிமின் இறங்குற அடுத்த செகண்டு பின்னாடி இருக்கிற பையன், டெய் அவன் யாருன்னு தெரியுமா? அவன் எந்து ஜிமின் எந்து இனிமேலே நீ அவனை கையை வச்சு எனக்கு தெரிஞ்சது கொண்டுடுவேன். ஏன்னா யார் நீ? ஓ லவ்வரா? நல்லா தான் இருக்கிற, மாஸ்க்கு கொஞ்சம் கைட்டு. ஏய் ஜிமின் எந்து இனிமேல் அவன்கிட்ட ஏதாவது பண்ண பொல்ல தட்டிடுவேன். நான் பாஸ் ரொம்ப கோவப்படுறீங்களே, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜிமின் தானே எடுத்துக்கோங்க, ஆனால் ஒரு நாள் நைட் அவன் எனக்கு வேணும். யாரை பார்த்து என்ன கேட்குறான்? ஜிமின் எந்து ஜிமின் என்னோடையது. அவனை ஏதாவது நீ பண்ணன்னு தெரிஞ்சது சாவட்டிட்டு அப்படின்னா இவங்க அப்படி அடிக்கிறாரு அந்த பையனை. இப்போ அப்படியே இவங்க அடிச்சுட்டு அப்படியே திரும்புறாரு. ஜிமின் வந்து அப்படியே பார்க்குறாரு இவங்க. அவன் இறங்கி போனோன்னு தான் நினைப்பான். பட் அவள் அடிக்கிறத பார்த்தோன்னா பஸ்ஸும் நிற்குது. பட் அப்படியே அதர்வைஸ் பார்த்தோன்னா ஜிமினும் வந்து பார்க்குறாரு, யார் இது அப்படின்னு ஜிமின் பார்க்குறத இவங்க பார்த்தோன்னா டக்குன்னு பஸ்லேருந்து கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் வந்து ப்ளீஸ் நில்லுங்க, ஒரே செகண்ட் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஹலோ அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து கத்திட்டே வந்து ஓடுறாரு. பட் இவங்க ஓடுற ஃபாஸ்ட்டுக்கு ஜிமினால் ஓட முடியல. டக்குன்னு என்னென்ன ஐயோ என்ன இவர் இப்படி ஓடுறாரு, யாராக இருப்பார்? ஜிமின் என்னோடையதா? யாராக இருக்கும் இது? ஓ நான் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லி அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாரு. ஓகேடா, அவ்வளோதான். இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட்.
ஏன்னா ஒன் ஷாட்னு சொல்லி இப்போயே முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. செகண்ட் பார்ட் வந்து வந்துடும் ஒரு 2 நாளில். எஸ், ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்துடும். எல்லோரும் மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குது, அப்புறம் ஏதாவது மிஸ்டேக்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு கேட்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.